வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இந்த வீடியோவில் தமிழ்நாடோட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ண கவர்மெண்ட் லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா அசோசியேட் ப்ரொஃபஸர்ஷிப் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை 20/6/2026 அன்னைக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட ரெக்ரூட்மெண்ட் ரிசல்ட்ஸ் வெளியாக போகுது அப்படின்னு நியூஸ் பேப்பர்ஸில் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம், அதாவது இந்த மாதம் அடுத்த வாரம் கடைசி வாரம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சிவியும் சீக்கிரமாகவே கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் வெளியிட போகிறாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் பற்றின அப்டேட் எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லையுமே வரல. எனக்கு தெரிஞ்ச அப்டேட், அஃபீஷியலாக கிடைச்ச அப்டேட்டை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நடந்த கவர்னருடைய உரையில் என்ன சொன்னார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் பற்றி அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற இதர ரீசன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்ற என்னுடைய அனுமானத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் அல்லது இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மற்ற கேண்டிடேட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் 1/2025 அப்படின்ற நம்பரில் 24/1/2025 அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் அசோசியேட் ப்ரொஃபஸர் 8 வேகன்சி இருந்தது லா டிபார்ட்மெண்ட். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 64 வேகன்சிஸ் இருந்தது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், சோஷியாலஜி போன்ற பாடங்களுக்கு 60 வேகன்சிஸ் இருந்தது. மொத்தம் 132 வேகன்சிஸ். இதற்கான எக்ஸாம் எழுதினவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2000க்கும் உள்ளே தான் இருந்தாங்க. இதில் ஷார்ட்ஃபால் வேகன்சி 2 இருந்துச்சு, பேக்லாக் வேகன்சிஸ் 35 இருந்துச்சு, கரண்ட் வேகன்சிஸ் 95, டோட்டல் வேகன்சி 132. இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் 11/5/2025 சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணாங்க. டிஎன் செட் எக்ஸாம் அந்த டைமில் கண்டக்ட் பண்ணலை. தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் குவாலிஃபைடாக இல்லை. டிஎன் செட் கண்டக்ட் பண்ணால் தமிழ்நாட்டிலேருந்து நிறையா கேண்டிடேட்ஸ் வருவாங்க அப்படின்ற என்னவோ தெரியல. டிஎன் செட் எக்ஸாம் எழுதி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணி 7/5/2025 இந்த எக்ஸாம் நிர்வாக காரணங்களுக்காக இந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க டிஆர்பியில். அதன்படி இந்த எக்ஸாமுக்கு டிஎன் செட் எழுதினவங்க அவங்களுடைய டிஎன் செட் நம்பரை மென்ஷன் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாமுக்கு மறுபடியும் அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் 27/10/2025 ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் 19/11/2025 24/11/2025 வரையும் இந்த எக்ஸாம் நடந்துச்சு. ஆன்சர் கீ டிசம்பர் மாதம் 1/2025 ரிலீஸ் பண்ணாங்க. இதற்கான அப்ஜெக்ஷன் 12/12/12க்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் நடந்து முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கும் மேலாகியும் இந்த எக்ஸாம் பற்றின ஒரு அப்டேட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் இருந்துகிட்ருக்காங்க. ரீசெண்டாக நடந்த சட்டப்பேரவையில் கவர்னர் ஆற்றிய உரையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல் பேஜில் இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். இதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போர்க்கால அடிப்படையில் இந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுவோம். எங்கெல்லாம் வேக்கன்சிஸ் இருக்கோ எல்லா வேக்கன்சிஸும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இருக்க எல்லா வேக்கன்சிஸையும் டிரான்ஸ்பரண்ட் மேனரில் எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி, மெரிட் பேஸ் பண்ணி சீக்கிரமாகவே ஃபில் பண்ணுவோம். இது எஜுகேஷன் செக்டார்லையும் ஃபண்டமெண்டல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கவர்னர் ஆற்றிய உரையில் இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் பற்றினது. லா காலேஜ்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, ஆனால் மொத்தமாக யூனிவர்சிட்டிஸ், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் வேகன்சிஸ் பற்றியும் டீச்சிங் ஸ்டாஃப் பற்றியும் சொல்லியிருக்கிறதுனால இது லா காலேஜுக்கும் அடங்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இப்போது ரீசெண்டாக எனக்கு கிடைச்ச அஃபிஷியலான அப்டேட் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன்.
லேட்டஸ்ட் அப்டேட் 20 ஜூன் 2026. இன்னைக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 18ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 நான் டிஆர்பி டோல் ஃப்ரீ காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணேன். அந்த நம்பர் வந்து 1800-425-6753. இவங்க கடைசி ஒரு வாரமாக கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்காக இருக்குது, ரிசல்ட் வந்து விடுவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி இதே டிஆர்பி ஹெல்ப்லைனில் டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணும்போது வெயிட் பண்ணுங்க, ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியாக ஒரு வாரமாக இவங்க சொல்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதனால ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஆர்பியோட டோல் ஃப்ரீ நம்பர் தான் நமக்கு அக்சசிபிள் அஸ் அ பப்ளிக்காக. எனக்கு கிடைச்ச அப்டேட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ட் கேஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னதின் மூலமாகவும் அந்த கேஸ் வந்து இந்த 1 இயர் எம்எல் டிகிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஜனவரி 2013 1 இயர் எல்எல்எம் வந்து யூஜிசி ரெகக்னைஸ் பண்ணாங்க. 2014 இதனால பெரிய கன்ஃபியூஷன் நடந்தது லீகல் எஜுகேஷன் சிஸ்டமில். அதனால 2020 21 பிசிஐ வந்து ரூல்ஸ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இதில் வந்து 2 வருஷம் எல்எல்எம் டிகிரியே வந்து கண்டினியூ ஆகும், 1 இயர்லேருந்து 2 இயர்க்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிறது தான் பெஸ்ட் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதன் மூலமாக அதிகபட்ச லா யூனிவர்சிட்டிஸில் 2 வருஷம் டிகிரி தான் எல்எல்எம் டிகிரி அப்படிங்கிறது. இந்த டிகிரியை யூஜிசி ஏன் ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கேண்டிடேட் வந்து பிஎல் படிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு யூஜி முடிச்சிருக்கணும். யூஜி அப்படிங்கிறது 3 வருஷம். அடுத்து பிஎல் படிக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் 3 வருஷம். இதுலேயே 6 வருஷம் போயிடுது. அப்படிங்கிறதுனால எல்எல்எம் வந்து 1 இயர் வைக்கிறதுனால இந்த எல்எல்எம் அப்படிங்கிறது வேர்ல்டு கிளாஸ் லெவலுக்கு வந்து வரும். வேர்ல்டு லெவலில் நீங்கள் யூகே யூஎஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்எல்எம் அப்படிங்கிறது 1 வருஷ டிகிரி. அந்த கிளாஸ்க்கு வந்து இந்தியாவிலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 1 இயர் டிகிரியை வந்து யூஜிசி ரெகக்னைஸ் பண்ணாங்க. மேலும் ரிசர்ச் பண்ணணும், இந்த 1 இயர் ஃபுல்லாகவுமே வந்து ரிசர்ச் பண்ணலாம். ஆல்ரெடி அவங்க லா படிச்சிருப்பாங்க 3 வருஷம். எல்எல்எம் அப்படிங்கிறது கேசஸை அனலைஸ் பண்ணி புதுசாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் யூஜிசி வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. லேட்டர் பார்ட் வந்து இதனால் கன்ஃபியூஷன் வந்ததுனால 1 இயர் டிகிரி நிறையா யூனிவர்சிட்டிஸில் வந்து ஆஃபர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாங்க. 2013 அதிகமான நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸில் வந்து எம்எல் அப்படிங்கிறது 1 வருஷமாக வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஆஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் சொன்னது மாதிரி 2014 வந்து பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டதுனால, டிகிரி கன்ஃபியூஷன் வந்ததுனால 1 வருஷமா 2 வருஷமா அப்படிங்கிறதுனால இதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ப்ளஸ் இப்போ வரையும் நீங்கள் எம்எல் டிகிரி யூஜிசி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய காலேஜோ யூனிவர்சிட்டியோ யூஜிசி ரெகக்னைஸ்டாக இருக்குது, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அஃபிலியேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுடைய டிகிரி வந்து வேலிட் தான். இந்த நோட்டிஃபிகேஷனில், அதாவது 01/2025 நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் எம்எல் டிகிரி வந்து நாட் குவாலிஃபைடு, இந்த கேண்டிடேட்ஸ் வந்து எழுதக்கூடாதுன்னே வந்து போல்டு பண்ணி நல்ல டார்க் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இதுதான் முக்கியமான கேஸ் அப்படின்னு நான் வந்து யூகிக்கிறேன். என்னுடைய நண்பர்களும் இதே தான் வந்து சொல்கிறாங்க. மற்ற ரீசன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். 2025 டிஎன் செட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இது கண்டக்ட் பண்ணாமல் இருந்ததுனால தான் டிஆர்பி லா எக்ஸாமையும் வந்து நிர்வாக காரணங்களுக்காக தள்ளி போடுறோம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஎன் செட் எக்ஸாம் எழுதினவங்க அவங்களுடைய நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் ஒரு விண்டோவில் ஓப்பன் பண்ணி மென்ஷன் பண்ணாங்க. இடையில ஸ்டாப் பண்ணி எக்ஸாம் எழுதினவங்கலாம் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி டிஎன் செட் எக்ஸாமோட டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுற மாதிரியும் அவைலபிலிட்டி வச்சாங்க. டிஎன் செட் எக்ஸாம் எழுதினவங்க பாஸோ ஃபெயிலோ அவங்களும் கூட இந்த டிஆர்பி லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் எக்ஸாமை வந்து எழுதியிருக்காங்க. அதனால இதை போன்ற கேண்டிடேட்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபைடு. அவங்க வந்து எழுதியிருக்காங்க, அவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தாலும் மினிமம் குவாலிஃபிகேஷனான டிஎன் செட்டோ நெட் எக்ஸாமோ குவாலிஃபை ஆகாததுனால அவங்க டிஸ்குவாலிஃபைடு. இதனால நிர்வாக சீர்கேடுகள் வந்து வரும், சிரமங்கள் வந்து வரும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுல. இதுவாக கூட இருக்கலாம். இந்த கேஸ் பற்றின ஸ்டே ஆர்டர் எதுவும் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கோர்ட் இது போன்ற பல்வேறு வெப்சைட்ஸில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்ஸில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது
டிஆர்பி லா எக்ஸாம் லா ரெக்ரூட்மெண்ட் ஸ்டே ஆர்டர் எங்கேயுமே வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது அப்டேட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாராவது இண்டிவிஜுவலாக ரிட் கேஸ் போட்டிருந்தாலும் இந்த ரிசல்ட்ஸ் வந்து வர்றதுக்கு லேட் ஆகும். ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போன்ற பல்வேறு மற்ற ரீசன்ஸ் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அஃபிஷியலாக ஏதாவது அப்டேட் தெரியும் அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் லா காலேஜோட ரெக்ரூட்மெண்ட் ரிசல்ட்ஸ் சீக்கிரமே வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். பாசிட்டிவாகவே இருப்போம். வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். I will be uploading latest updates on Law College TRB recruitment results. So make sure you subscribe to this channel. Thank you for watching. This is Mohammed signing off.